இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதன் தலைவர் திருமாவளவனுக்கும் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று பலமுறை அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குத்தான் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. மறைமுகமாக பேரமெல்லாம் பேசினார்கள். ஆனால் ஏதோ காரணத்தால் அது தடைபட்டு திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியிலே தொடர்ந்து விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்டத்தட்ட அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு 100 கோடி பேரம் பேசுகிறதா என்று ஒரு விவாதம் இப்பொழுது கிளப்பிவிடப்பட்டு இருக்கிறது. அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைந்தது அதிமுகவின் ஆய்வு கூட்டம் திருச்சியிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே பேசிய அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது. திருச்சியிலே நடைபெற்ற அந்த அதிமுக கள ஆய்வு கூட்டத்திலே பேசிய திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், ஓ பன்னீர்செல்வத்தை ஒருங்கிணைப்பாளராக, அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக வர வேண்டும் என்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளராக இருக்கின்ற தங்கமணி அன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் ஆதரவாளராக இருந்தார் என்று தங்கமணியை வைத்துக் கொண்டே தங்கமணியை பற்றி பேசினார். அதிலே இன்னொரு கருத்தை திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்கிறார். சிறிய கட்சிகள் கூட அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு 100 கோடி கேட்கிறார்கள், 20 சீட்டு கேட்கிறார்கள் என்று அங்கலாய்த்திருக்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன். இவர் இப்படி பேசியதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாகி, அப்படி என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் கூட்டணிக்கு துடித்தது அதிமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இப்பொழுதும் கூட மறைமுகமாக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அங்கேதான் அப்படி ஒரு பேரம் பேசப்பட்டதா என்ற ஒரு விவாதம் எழுப்பப்படுகிறது. அல்லது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானைத்தான் முதல் அழைத்தார்கள். சீமான் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டார். ஆகவே இந்த விவாதத்திற்குள் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வரவில்லை. இந்த விவாதத்திற்குள் இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் தான். காரணம், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வேட்பாளர்களான திருமாவளவன், ரவிக்குமார் இருவரும் வெற்றி பெறுவதற்கு பெருமளவு பணத்தை செலவு செய்தது திமுக. அந்த தொகுதிகளுக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தான் பல கோடிகளை அவருடைய வெற்றிக்காக செலவு செய்தார் என்று இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு திமுகவுடன் பேரம் பேசிதான் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார்கள். அதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுவதற்காக ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று திருமாவளவன் அறிவாலயத்திற்கு காவடி எடுத்தார். திமுக கூட்டணியில் பிரயத்தனம் எல்லாம் செய்தார். ஆனால் அவையெல்லாம் நடைபெறாமல் போய்விட்டது. ஒருவேளை ஆதவ் அர்ஜுனாவிற்கு ஒரு பொது தொகுதியை திமுக ஒதுக்கியிருந்தால் பாதி செலவை அந்த பெரும் லாட்டரி வியாபாரியான லாட்டரி சீட்டை விற்று தமிழகத்தில் பெரும்பாலான குடும்பங்களை சீரழித்த அந்த லாட்டரி வியாபாரி மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருப்பார். அதற்கான வாய்ப்பை திமுக கொடுக்கவில்லை. காரணம், திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய பேரம். அந்த பேரத்தின் அடிப்படையில் அவர்கள் போட்டியிட்ட 2 தொகுதிகளுக்கும் திமுக செலவு செய்தது. அதற்கு முன்பு நடைபெற்ற 2021 ஆண்டு தேர்தலில்
திமுக தரப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பேரம் பேசப்பட்டபடி பண பட்டுவாடா நடைபெற்றது. இன்னும் சில ஊடகங்களில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 25 கோடியும் திருமாவளவனுடைய கட்சிக்கு 25 கோடியும் திமுக தரப்பிலிருந்து பேரத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதாக கூட பல செய்திகள் வந்தது. இவற்றையெல்லாம் வைத்து அலசி ஆராய்கின்ற பொழுது இப்பொழுது திண்டுக்கல் சீனிவாசன் போட்டு உடைத்தது இன்றைக்கு அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரகசியமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருப்பவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா என்று சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவரோடு அவர் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றெல்லாம் கூட சில ஊடகங்களிலே செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆகவே அதிமுகவுடன் பேரம் பேசியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியா என்ற கேள்வி இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்விக்கெல்லாம் இன்னும் சில நாட்களில் காலம் பதில் சொல்லும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.